ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் மது. வெல்கம் டு அவர் சேனல் மதுஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ஆஃப்டர் சாலிட்ஸ்க்கு அப்புறம் மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்னென்ன ஃபுட் கொடுத்து அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூப்பர் சொல்யூஷன் அது காஞ்ச திராட்சை தாங்க. நைட்டே தண்ணியில் ஊற போட்டுட்டு குழந்தைங்களுக்கு அந்த தண்ணியை கொடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே இதாகிடும். கஞ்சிலே கலந்து கொடுக்கலாம். அடுத்து பேரிச்சம்பழம், அவல் அவல் கஞ்சி, ராகி கஞ்சி அதெல்லாம் கொடுக்கும்போது பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு கொடுக்கலாம். தண்ணியாகவும் கொடுக்கலாம். சூப்பர் சொல்யூஷன். அடுத்து பம்கின். இருக்கிறதுலையே ஈஸியான ஒன்று, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றுனா பம்கின் தாங்க. பம்கின் ப்யூரியாக கொடுத்தீங்க, அப்படி ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரைஸும் பம்கினும் சேர்த்து கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு டைஜஷனும் ஆகும், சீக்கிரம் மோஷனும் போயிடுவாங்க. சர்க்கரைவள்ளி கிழங்கு. சர்க்கரைவள்ளி கிழங்கு தான் இருக்கிறதுலையே செமையானது. ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதே சமயம் நமக்கு ப்ராப்ளமாக இருந்தால் கூட சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஷன் ப்ராப்ளம் காணா போயிடுங்க. அடுத்து வாழைப்பழம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று, வாழைப்பழம் சாப்பிட்டா நமக்கு கண்டிப்பாக மோஷன் ப்ராப்ளம் இருக்காது. எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் கொடுக்கலாம். நல்லா மசிச்சு கொடுங்க. நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக கொடுங்க. கொடுக்கும்போது கவனமாக கொடுங்க. கஞ்சிகளில் கலந்தும் கொடுக்கலாம், பியூரியாகவும் கொடுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். அடுத்து ஆப்பிள் பியூரியாகவே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கஞ்சி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கஞ்சியோட கலந்து கொடுக்கலாம். சில குழந்தைங்க ஆப்பிள் சாப்பிட மாட்டாங்க விரும்பி, அதில் லைட்டாக புளிப்பு சுவை இருக்கிறதுனால. அதனால் கஞ்சிலாம் கொடுக்கும்போது அதோட கலந்து கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் விரும்பியே சாப்பிடுவாங்க. அடுத்து மாம்பழம் எல்லாருமே கொடுக்கலான்னு சொல்லுவாங்கன்னு தெரில. என்னோட டாக்டர் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. சில பேர் மாம்பழம்லாம் கொடுக்கக்கூடாது, மாந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு சரிக்காதுன்னு. டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்க டாக்டர் கொடுக்கலான்னு சொன்னாங்கன்னா மாம்பழம் அந்த சீசனில் இருந்துச்சுன்னா நல்லா ப்யூரியாக கொடுங்க. பார்த்து கவனமாக பார்த்து வாங்கி கொடுங்க. எந்த ஒரு கலப்படமும் இல்லாத ஒன்றாக கொடுங்க. அடுத்து பேரிக்காயுமே நல்லா ப்யூரியாக கொடுங்க. அதில் அதிக சுவை இருக்காது, ஆனால் குழந்தைங்களுக்கு சுவைத்தன்மை கம்மிங்கிறதுனால சாப்பிட்டுக்குவாங்க. அடுத்து பப்பாளியில் ஒரு வகையான இனிப்பு வகை பப்பாயா பார்த்து கொடுத்துக்குங்க. பப்பாளி கொடுக்கும்போது பியூரியாகவே கொடுத்துக்கலாம், எதோடையே கலந்து கொடுக்க வேணாம். அடுத்து பச்சை பட்டாணி நீங்கள் சாதத்தோடையும் சேர்த்து கொடுக்கலாம், வெறும் பச்சை பட்டாணியாகவும் கொடுக்கலாம். அதுவும் இந்த சீசனில் இந்த உரிச்ச பட்டாணி கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய குழந்தைலாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை பட்டாணி. குழந்தைங்களுக்கு நீங்கள் பியூரி கொடுக்குறீங்க, சீசன் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஸ்பீனச். எந்த வகையான கீரைகள் வேணாலும் கொடுக்கலாம், முருங்கைக்கீரையை தவிர. முருங்கைக்கீரை வேணால் தண்ணி மட்டும் கொதிக்க வச்சு தண்ணி கொடுக்கலாம். அடுத்து கிவிப்பழம், அதாவது சப்போட்டா பழம் மாதிரியே இருக்கும், உள்ள ஆனால் பச்சையாக இருக்கும். கிவிப்பழம் அதுவுமே நல்ல மோஷனுக்கு ரிலீஃபாக இருக்கும். அடுத்து அவக்கோடா நம்ம சாப்பிட்டதில்ல, ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ தான் கொஞ்ச நாளாக எல்லாருக்கிட்டேயுமே அவக்கோடா பழக ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி நம்ம அதிகம் சாப்பிட்டது கிடையாது. அடுத்து என்னடா ஓட்ஸ் சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஓட்ஸ் மோஷனுக்கு சிறந்த ஒரு மருந்துனே சொல்லலாங்க. ஓட்ஸ் கஞ்சாக கொடுக்குறது ப்ரிஃபரபிள். நல்லா பொடி பண்ணி அதுக்கப்புறம் அதை நல்லா சலித்து கஞ்சாக கலந்து கொடுத்துருங்க. அதுதான் தி பெஸ்ட்டு. கடைசி ஒன்று யோகட். அதுவுமே நம்ம தயிர். குழந்தைங்களுக்கு தயிர் எப்போலேருந்து கொடுக்கலான்னு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தயிர் கொடுக்க ஆரம்பிங்க. இதை விட ரொம்ப முக்கியமானது தண்ணி தான். தண்ணி அதிகமாக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.